யோவான் சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்தில் பேதுருன்னு கேபான்னு பேர் வைத்த ஆண்டவர் அந்த கடைசி அதிகாரத்தில் அதே பேதுருவை பேதுருன்னு அழைக்காம யோனாவின் மகனாகிய சீமோனேன்னு அவருடைய பழைய பெயரை சொல்லி அழைக்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் பேதுரு நிர்வாணியாக இருந்தார்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. மேல் சட்டை தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை ஹி வாஸ் ஆஃப் நேக்கட், ஆல்மோஸ்ட் நிர்வாணியாக இருந்தார். கர்த்தரோடு நடந்த பொழுது அப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரோடு அந்த 3 வருஷ காலம் பயணித்தாரே, அப்போ என்றைக்காவது ஒரு நாளாவது அப்படி நிர்வாணியாக இருந்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? சென்னையில் விடுதலை பெருவிழா 2024 வருகிற அக்டோபர் மாதம் 11, 12, 13 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களிலும் தினமும் மாலை 6 மணிக்கு இந்த விடுதலை பெருவிழா கூட்டம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் சென்ட் ஜார்ஜ் மெட்ரிகுலேஷன் பள்ளி மைதானம், பச்சையப்பன் கல்லூரி எதிரில், சென்னை. தெய்வ செய்தி அளித்து ஆராதனை நடத்துகின்றவர் சகோதரன் நெகேமியா ராஜகுரு மற்றும் குழுவினர்கள். தவறாமல் இந்த கூடுகையில் பங்கு பெறுங்கள். ஆண்டவர் இயேசு அருளும் அற்புத சுகத்தையும் தேவ ஆசீர்வாதங்களையும் பெற்றுச் செல்லுங்கள். அது வேற ஒன்றும் இல்லை, நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து தம்முடைய ஊழியக்காரனாகிய அப்போஸ்தலனாகிய பேதுருவோடு கூட பேசுகிற வார்த்தை தான். ரொம்ப அழகாக ஆண்டவர் பேதுருவை பார்த்து கேட்பாங்க, யோனாவின் மகனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரை பார்க்கிலும் நீ என்னிடத்தில் அன்பாக இருக்கிறாயா? இது ஒரு சாதாரணமான கேள்வியாக எனக்கு தோணலை. நீங்கள் இதே யோவான் சுவிசேஷ நூலினுடைய முதல் அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா அங்கே பேதுருவை கர்த்தர் சந்திப்பதை குறித்து எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கு அவருடைய பெயர் சீமோன், யோனாவின் மகனாகிய சீமோன். ஆனால் கர்த்தர் அவருக்கு ஒரு புது பெயரை வைக்கிறார், பேதுரு. பேதுரு என்பது ஒரு கிரேக்க பெயர். ஆண்டவர் அராமிய மொழியில், இன் அரமிக், கேபாஸ் அப்படின்னு அவரை அழைத்தார். கேபாஸ் அப்படின்னா அது பாறை என்ற அர்த்தம் அல்லது கல் என்ற அர்த்தம், சரியா? அப்போது சீமோன் என்கிற அந்த மனிதனுக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து பேதுரு அல்லது கேபா அப்படிங்கிற பெயரை வைத்தார். சீமோன் என்றால் கேட்கிறவன் அல்லது கேட்கப்பட்டது அப்படின்ற அர்த்தம். ஆனால் கேபா என்றால் கல், பாறை. கிரேக்க மொழியில் பெட்ரோஸ், பெட்ரா, பாறை அப்படின்னு அர்த்தம், சரியா? நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இந்த பெயரை வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் அந்த பெயரை வைத்ததற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த கற்பாறையின் மேல், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க இல்லையா? சரி, அப்போ பேதுருவை ஆண்டவர் நம்புகிறாங்க, சரியா? ஆண்டவர் அழைத்த பொழுது, என் பின்னே வா, நான் உன்னை மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னபோது அது பேதுருவின் மேல் அவர் வைத்த நம்பிக்கையை காண்பிக்கிறது. நல்லா கவனிச்சிட்டே வாங்க, இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் இந்த தியானம் அப்படின்னு நான் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன். நம்ம எல்லாரையுமே அழைக்கும் பொழுது அந்த நம்பிக்கையோடு கூடத்தான் தேவன் அழைக்கிறார். மகனாக, மகளாக, அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவர்களாக நம்மை அழைக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீஷர்களை அப்போஸ்தலர் என்று அழைத்து அவங்க கரத்தில் விசேஷமான ஊழியத்தை கொடுத்திருந்தும் அந்த 21ஆம் அதிகாரம் யோவான் சுவிசேஷத்தில் பேதுரு மீண்டும் மீன் பிடிக்கப் போவதை பார்க்கிறோம். அவர் மாத்திரமல்ல, கூட ஒரு 6 பேரை சேர்த்து மொத்தம் 7 பேராக மீண்டும் பழைய தொழிலுக்கு திரும்பி போகிறாங்க. அப்படி மற்ற 6 பேரையும் கூட்டிகிட்டு போகிறது யாருன்னா த பீட்டர். யாரை பார்த்து கர்த்தர் நீ பேதுருவாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாரோ, யாருக்கு கேபாஸ்ன்னு பேர் வைத்தாரோ அந்த கேபாஸ் தான்
மற்ற சிஷ்யரையும் பார்த்து நான் மீன் பிடிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. மற்ற எல்லாரும் நாங்களும் உங்கள் கூட வரோம் அப்படின்ட்டு அவர் பின்னால் போயிட்டாங்க. கவனிக்கிறீங்களா? இப்போ தொழிலை மாற்றிட்டாங்க. மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன்னு சொன்னாரே, அதை மறந்துட்டாங்க. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்ளாதுன்னு சொன்னாரே, அதை மறந்துட்டாங்க. கர்த்தர் சொன்னாங்களே மத்தேயு 18:18, நீ எவைகளை கட்டுவாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், அதை மறந்துட்டாங்க. அழைப்பை மறந்துட்டாங்க. கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலை மறந்துட்டாங்க. அப்போஸ்தல ஊழியத்தை மறந்துட்டாங்க. இப்போது பழையபடி மீன் பிடிக்க போகிறாங்க. மீன் பிடிக்க போய் இரவெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. ஒரு மீன் கூட கிடைக்கல. கரையிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ரொம்ப லேசாக பழைய காரியங்களுக்கு திரும்பிடுறோம். தெரியுமா? நம்முடைய அழைப்பு விலையேற பெற்றது, நம்முடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது, அது அவருடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினால் நமக்கு கிடைத்தது, அவருடைய அநாதி சிநேகத்தினால் நமக்கு இந்த அழைப்பு கிடைத்தது. ஆனால் சில சமயங்களில் சாதாரண மனுஷரை போல கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பெல்லாம் மறந்துட்டு உலகத்தின் பக்கம் லேசாக சாஞ்சிடுறோமா இல்லையா? சில சமயம் அதே பழைய கோபம் வந்துடுது, அதே பழைய பேராசை வந்துடுது, அதே பழைய பெருமை வந்துடுது, அதே பழைய இச்சை கண்களை நிரப்பிடுது. ஒரு சனம் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள்ன்றதையே மறந்துட்டு எத்தனையோ நேரம் பழைய மனுஷனாகவே மாறிடுறோம். அது ஆண்டவருக்கு எவ்வளோ வருத்தத்தை கொடுக்கும் என்று நமக்கு தெரியுமா? அது எவ்வளோ வேதனையை கொடுக்கும் என்று தெரியுமா? அவர் நம்மை வேறு பிரித்த போது என்ன சொல்லி நம்மை வேறு பிரித்தார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி வேறு பிரித்தார். உங்கள் அப்பா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருங்கன்னு சொல்லி நம்மை வேறு பிரித்தார். கவனிக்கிறீங்களா? அப்போது நமக்கு ஒரு விலையேற பெற்ற ஸ்தானத்தை நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மை பார்த்து தான் சொல்கிறாங்க, நான் உலகத்தான் அல்லாதது போல என் பிள்ளைகளாகி நீங்களும் உலகத்தார் அல்ல. நமக்குத்தான். ஆனால் அடிக்கடி நம்முடைய ஆத்துமா இந்த மண்ணோடு கூட ஒட்டி கொள்கிறது. பேதுருவும் அவரோடு கூட இணைந்த மற்ற சீஷரும் திபேரியா கடற்கரையிலே மீன் பிடிக்க சென்றார்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த நேரத்தில் பேதுரு நிர்வாணியாக இருந்தார்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. மேல் சட்டை தான் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அவரை ஹி வாஸ் ஆஃப் நேக்கட், ஆல்மோஸ்ட் நிர்வாணியாக இருந்தார். கர்த்தரோடு நடந்த பொழுது அப்படி இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? கர்த்தரோடு அந்த 3.5 வருஷ காலம் பயணித்தாரே, அப்போ என்றைக்காவது ஒரு நாளாவது அப்படி நிர்வாணியாக இருந்திருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா பேதுரு நிர்வாணியாக இருந்தார்னு எழுதப்பட்டிருக்கு. என்ன காரணம்? கர்த்தரை விட்டு விலகி மீண்டும் நாம் உலகத்தின் பக்கம் போகும்போது நிர்வாணிகள் ஆகிடுறோம். நம்முடைய ஆடை இழந்துடுறோம், நம்முடைய விசேஷ தன்மையை இழந்துடுறோம். கவனிக்கிறீங்களா? இப்போது கரையிலே கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். இவங்களுக்கு கர்த்தர்னு தெரியல. அவ்வளோ முயற்சி பண்ணி வராங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் கிடைக்கல. அவர் சொல்கிறார், வலது பக்கமாக போய் வலையை போடுங்க. அதற்கு கீழ்ப்படிஞ்சு போகிறாங்க. வலை கிளியத்தக்க மீன்கள். இப்போ இந்த சப்ஜெக்ட் அதுவல்ல. இப்போ இதை பார்த்த உடனே அவங்க புரிஞ்சுக்கிறாங்க, கரையில் கர்த்தர் நின்று கொண்டிருக்கிறார். என்னுடைய இந்த 35 வருட என் ரட்சிப்பின் அனுபவம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் நான் கற்றுக்கொண்ட ஒரே ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா, அவர் லேசில் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. நான் அவரை துக்கப்படுத்தின நேரங்கள் எத்தனையோ உண்டு என் வாழ்க்கையில். அவருடைய இருதயத்தை கிழித்த நாட்கள் எத்தனையோ உண்டு என்னுடைய வாழ்க்கையில். என் கிரியையினால், என் பேச்சினால், என்னுடைய பரியாசத்தினால், என் நினைவுகளினால் என் இரட்சகரை எத்தனையோ முறை நான் வேதனைப்படுத்தியிருக்கிறேன், அவரை துக்கப்படுத்தியிருக்கிறேன்.
அவருக்கு மென்மேலும் வேதனையை கொடுத்திருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலெல்லாம் என் அறிவுக்கும் எட்டாத ஒரு காரியத்தை என் வாழ்க்கையில் பார்க்குறேன். அவர் என்னை விட்டு விலகவில்லை. நீ அவ்வளோதான் தூக்கி என்னை எரிஞ்சிட்டு அவரால் போக முடியல. அதைத்தான் பவுல் சொல்றாரு, இந்த அன்பு அறிவுக்கும் எட்டாத அன்பு. இந்த அன்பு என் அறிவுக்கும் எட்டாத அன்பு. இந்த அன்பை விட்டு என்னை யாரால பிரிக்க முடியும்? யாரால? Who can separate me from this love? Certainly no one. யாராலுமே முடியாது. Because somewhat இந்த அன்புல கலங்கமே இல்லை. அந்த அன்புல கலங்கமே இல்லை. அவர் கண்டித்தாலும் அன்புதான், அவர் தண்டித்தாலும் அன்புதான், அவர் சிட்சித்தாலும் அன்புதான், அவர் கரம் பிடித்து நடத்தி சென்றாலும் அன்புதான். எட்டர்னல் லவ். அதைத்தான் அழகா பைபிள் சொல்லுது, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். கர்த்தரை நான் சத்தமாய் கூப்பிடுவேன், கர்த்தரை நான் நோக்கியே கெஞ்சுகிறேன்.